அகில இந்திய குடிமைப்பணி பயிற்சி மையத்தில் படித்து இந்த முறை ஐஏஎஸ் வெற்றி பெற்றவர்களில் உங்களுடைய வெற்றி ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா, நீங்கள் வந்து தமிழ் மீடியத்தில் படித்தவங்க முதல் முயற்சியிலேயே வெற்றி பெற்றுருக்கீங்க. உங்களுடைய குடும்பச் சூழல் அப்படிங்கிற ஒரு எளிமையான குடும்ப பின்னணியிலிருந்து வந்து இந்த வெற்றியை நீங்கள் அடைஞ்சிருக்கீங்க. 3 காரணங்களுக்காகவும் பொதுவாக இப்போ வந்து ஆங்கிலம் மீடியத்தில் படிக்கிறது தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆங்கில மீடியத்தில் படித்தா தான் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மாயெல்லாம் கூட இருக்குது. அதை உடைச்சிட்டு நீங்கள் வெற்றி பெற்றிருக்கீங்க, வாழ்த்துக்கள். இப்போ வந்து அப்படி இருக்கும் பொழுது உங்களை வந்து அதிகமாக ஊக்குவிச்சு இந்த மாதிரி அதில் பொருளாதார சூழ்நிலையில் இது படிப்புக்குன்னு ஒரு செலவுக்குன்னு காசு ஒதுக்கி வைக்கிறது, சேர்த்து வைக்கிறது அப்படிங்கிறதுல யார் ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுறாங்க? எங்க அம்மா தான். சரஸ்வதி அம்மா பேரு. உண்மையிலேயே அவங்க தான் எனக்கு சரஸ்வதி. நான் 10th படிக்கும்போது என் டிசிஷன்ல விட்டாங்க. "நீ உனக்கு என்ன பிடிக்குமோ அத எடு. மத்த பேரண்ட்ஸ் மாரி நீ இதுதான் எடுக்கணும். பக்கத்து வீட்டு பையன் பாரு அத எடுத்திருக்கான். மத்தவங்க என்ன சொல்லுவாங்க ஹிஸ்ட்ரி எடுத்தா?" அந்த மாரி என்ட்ட எங்க அம்மாவும் சொல்லல, அப்பாவும் சொல்லல. மத்தவங்கலாம் சொன்னாங்க. "ஹிஸ்ட்ரி படிக்காத பசங்க தான் ஹிஸ்ட்ரி எடுப்பாங்க. நீ 400க்கு மேல மார்க் எடுத்தா ஃபர்ஸ்ட் குரூப் போணும். ஃபர்ஸ்ட் குரூப் இது வேற லாஸ்ட் குரூப்." அப்படிங்கிறதே ஒரு ஹைரார்கி வச்சிருப்பாங்க. ஆனா நான் அதெல்லாம் பெருசா கண்டுக்கல நானு. நான் ஹிஸ்ட்ரி தான் எடுக்க போறேன்னு சொன்னேன். நெறைய டீச்சர்ஸ் நெறைய பேர் சொன்னாங்க, "தம்பி வேணாம்ப்பா. இது தப்பான டிசிஷன். நான் போகலாம் எதிர்காலத்துல." அப்படின்னு அவங்க பயந்தாங்க. இருந்தாலும் அகில இந்திய குடிமைப்பணி அலைவரிசையை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய போட்டித் தேர்வு ஆர்வலர்களுக்கு, ஐஏஎஸ் ஐபிஎஸ் தேர்வுகளுக்கு தயாராகி வரும் தமிழ்நாட்டு தம்பி தங்கைகளுக்கு அன்பு வணக்கம். இன்றைக்கு நாம் சந்தித்து உரையாட இருப்பது இந்த ஆண்டு வெற்றியாளர்களில் குறிப்பிடத்தக்க வெற்றியாளரான சுப்பிரமணிய பாரதி அவர்களே. பாரதி வணக்கம். வணக்கம் சார். பாரதி, முதல்ல உங்களுக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி சார். அகில இந்திய குடிமைப்பணி பயிற்சி மையத்தில் படித்து இந்த முறை ஐஏஎஸ் வெற்றி பெற்றவர்களில் உங்களுடைய வெற்றி ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா, நீங்கள் வந்து தமிழ் மீடியத்தில் படித்தவங்க முதல் முயற்சியிலே வெற்றி பெற்றிருக்கீங்க. உங்களுடைய குடும்பச் சூழல் அப்படிங்கிறது ஒரு ஒரு எளிமையான குடும்ப பின்னணியிலேருந்து வந்து இந்த வெற்றியை நீங்கள் அடைஞ்சிருக்கீங்க. இந்த 3 காரணங்களுக்காகவும் உங்கள் வெற்றி வந்து வெகுவாக கொண்டாடப்படுகிறது தமிழ்நாட்டு மக்களால். அந்த விதத்தில் இந்த நேர்காணலில் உங்கள் பற்றிய சில விவரங்களை தெரிந்து கொண்டு உங்களைப் போல மேலும் பல மாணவர்கள் ஊக்கம் பெற்று இந்த அகில இந்திய குடிமைப்பணி தேர்வில் வெற்றி பெறுவதற்கு, தமிழ்நாட்டிலிருந்து வெற்றி பெறுவதற்கு இது ஒரு முக்கியமான காரணமாக அமையும் என்பதால் உங்கள் நேர்காணல் எங்களுக்கு ரொம்ப முக்கியமானதாக அமைகிறது. ஓகேவா? நன்றி. நன்றி. இப்போ வந்து பாரதியுடைய பயணம் அப்படிங்கிறது எப்போ ஆரம்பிச்சது? நீங்கள் 10th 12th எல்லாத்துலேயுமே வந்து ரொம்ப நல்ல வெல் பெர்ஃபார்மிங் ஸ்டூடெண்ட்டாக தமிழ் மீடியத்தில் படித்தா கூட எவ்வளோ மதிப்பெண் எடுத்தீங்க? 10th எவ்வளோ, 12th எவ்வளோ எடுத்தீங்க? அப்புறம் வந்து 12th என்ன குரூப் எடுத்தீங்க? அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள். ஓகே சார். என்னுடைய ஜேர்னி சிவில் சர்வீஸில் எப்போ ஆரம்பிச்சது அப்படின்னா, நான் 8th படிக்கும்போது எங்கள் ஸ்கூலில் வந்து நேஷனல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் அப்படின்னு மத்திய அரசுடைய அந்த போட்டித் தேர்வு என்எம்எம்எஸ் எக்ஸாம் அதில் வந்து நான் தேர்ச்சி பெற்றிருந்தேன். அப்போ தான் எனக்கு வந்து முதல்ல வந்து சரி அரசு தேர்வு ஏதாவது போட்டித் தேர்வு ஏதாவது எழுதணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா அப்போ தான் வந்துச்சு. ஆனால் யூபிஎஸ்சின்னு எனக்கு எந்த ஒரு அவேர்னஸும் கிடையாது. ஆனா அந்த 10th படிக்கும்போது தான் எங்க பெரியம்மா பையன் அவங்க ஃபர்ஸ்ட் வீட்ல படிச்சு வேலைக்கு போனாங்க. லோக்கோ பைலட்டா இருக்கிறாங்க. அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போது தான் சொன்னாங்க, சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ஒண்ணு இருக்குது. அது எழுதுனா நீ வந்து ஐஏஎஸ் ஆஃபீசர் ஆகலாம் அப்படின்னாங்க. அப்பதான் முதல்ல இந்த ஆசை வந்து ஆரம்பிச்சது. யூபிஎஸ்சி அப்படின்னு நான் வந்து டிசைட் பெரியம்மா பண்ணது. பையனா? அவர் பேர் என்ன? அவர் பேர் வந்து சுவாமிநாதன். ஓகே. அவர் வந்து ஆர்ஆர்பி கிளியர் பண்ணாரு. ஆமா. லோக்கோ பைலட்டா இருக்கிறாங்க. ஓகே, வெரி குட். அவங்க தான் ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸாம் இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் அந்த எக்ஸாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சேன். அப்போ நான் கேள்விப்பட்டிருக்கேன் கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறது ஹிஸ்ட்ரி எடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அந்த அளவு நாலேஜ் எனக்கு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம ஹிஸ்ட்ரி வந்து எனக்கு ஃபேவரட் சப்ஜெக்டாவும் ஸ்கூல்ல இருந்ததுனால நான் வந்து ஹிஸ்ட்ரியவே எடுத்தேன் நானு. அதுக்கப்புறம் வந்து நான் வெல் பெர்ஃபார்மிங் ஸ்டூடெண்டா அப்படின்னு கேட்டா இல்ல. நான் வந்து ஒரு அபவ் ஆவரேஜ். அதுக்காக நான் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்னு சொல்ல மாட்டேன். ஒரு அபவ் ஆவரேஜ். 10th வந்து 434 மதிப்பெண்கள் எடுத்திருந்தேன். தமிழ்லயும் வரலாறுலயும் ஹிஸ்ட்ரியில அதிக ஆர்வம் இருந்தனால மார்க் அதில் அதிகமாக இருந்துச்சு. இங்கிலீஷ்ல கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். மேக்ஸ்ல ரொம்பவே கஷ்டப்பட்டேன். சயின்ஸ்ல கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். அதனால அதுல கொஞ்சம் மார்க்ஸ் வந்து ஆவரேஜா இருக்கும். 12th வந்து நான் கொரோனா பேட்ச்ங்கிறதுனால எக்ஸாமே எழுதல. 11th மார்க் வச்சு போட்டிருப்பாங்க. 11th 12th மார்க்கை வச்சு கால்குலேட் பண்ணி போட்டாங்க. 559.93 அப்படின்னு 559 600க்கு 600. ஓகே, ஓகே. 560. 560 மாதிரி வாங்கியிருந்தேன். இப்போ 10th விட +12% அதிகம் வரும். ஆமா. 90 சம்திங் வந்துச்சு. ஓகே, ரைட்.
ம். நீங்க எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க? நான் படிச்சது வந்து பிஎல்டபிள்யூஏ ஹையர் செகண்டரி ஸ்கூல். அது பாபநாசம் லேபர் வெல்ஃபேர் அசோசியேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். எங்க விக்ரமசிங்கபுரம் ஊர்ல இருக்குது. அங்க தான் நான் வந்து 1ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் முழுவதுமா தமிழ் வழியிலேயே படிச்சேன் நானு. ஓகே. தமிழ் வழியிலே படிச்சீங்க. அது வந்து விக்ரமசிங்கபுரம் தென்காசி மாவட்டத்த வருதா? திருநெல்வேலி மாவட்டமா? திருநெல்வேலி மாவட்டம். திருநெல்வேலி மாவட்டம். ஓகே. இப்போ வந்து லேபர் வெல்ஃபேர் ஸ்கூல் அப்படின்னா, உங்களுடைய அப்பா வந்து அதில இருக்காங்களா? இதில வந்து எந்த பணியில இருக்காங்க? எங்க அப்பா வந்து செங்கல் சூளையில கூலி வேலை, தினக்கூலி கூலி வேலை பார்க்குறாங்க. அந்த ஸ்கூல் முதல்ல ஆரம்பிச்சது வந்து மதுரா கோட்ஸ் பிரைவேட் லிமிடெட் மில்ல வேலை பார்க்குற ஒர்க்கர்ஸோட குழந்தைங்களுக்காக. பின்னாடி நெறைய குழந்தைகள் வந்து படிக்கிறதுக்கு ஆர்வமா இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக, அ எல்லாருக்குமே தொறந்து விட்டாங்க. அதனால பெரும்பாலும் எங்க ஊர்ல வந்து பொருளாதாரத்தில பின்தங்கிய குடும்பங்கள்ல உள்ள மாணவர்களுக்கு குவாலிட்டி எஜுகேஷன் கிடைக்கிற ஸ்கூல் அப்படிங்கிறதுனால அந்த ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்ப்பாங்க. வெரி குட். நல்ல விஷயம். லேபர் வெல்ஃபேர் ஸ்கூல்ல படிச்சிருக்கீங்க. இப்ப லேபர் வெல்ஃபேர் ஸ்கூல்ல தமிழ் மீடியத்தில படிச்சிருக்கீங்க. பொதுவா இப்போ வந்து ஆங்கிலம் மீடியத்தில படிக்கிறது தான் ரொம்ப அதிகமா இருக்கு. ஆங்கில மீடியத்தில படிச்சா தான் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற மாரியான ஒரு மாயைலாம் கூட இருக்கு. அத உடைச்சுட்டு நீங்க வெற்றி பெற்றிருக்கீங்க. வாழ்த்துக்கள். நன்றி. இப்போ வந்து அப்படி இருக்கும் பொழுது, அந்த ட்ரெண்ட் வந்து இப்ப நீங்க 12த் முடிச்சு காலேஜ் முடிச்சு வந்துட்டீங்க. இன்னும் அந்த ஸ்கூல்ல நீங்க படிக்கும்போது தமிழ் மீடியம் அதிகமா? ஆங்கில மீடியம் அதிகமா? தமிழ் வழியில தான் அதிகமா படிச்சாங்க. நிறைய பேர் தமிழ் மீடியம் தான் ஆமா, படிச்சாங்க. ஆமா. ஸோ இப்போ இன்னொரு ஸ்டூடண்ட்ல ஒரு பாதிக்கு மேல தமிழ் மீடியம் படிச்சிருப்பாங்களா? ஆ இருப்பாங்க. இருப்பாங்க. அதே ட்ரெண்ட் இப்பவும் கன்டின்யூ ஆகுதா? இப்பவும் கன்டின்யூ இப்பவும் ஆகுது. அந்த ஸ்கூல் அதே பாப்புலாரிட்டியோட இருக்குது. அதே பாப்புலாரிட்டியோட இருக்குது. இப்ப ஆமா. தமிழ் மீடியம் படிக்கக்கூடிய மாணவர்கள் இன்னும் நம்பிக்கையோட இருக்கிறாங்க, படிக்கக்கூடிய இருக்க தான் செய்றாங்க. இருக்கிறாங்க. ரைட். ஓகே. மகிழ்ச்சி. இப்போ அதுக்கப்புறமா நீங்க தொடர்ந்து படிக்கின்ற பொழுது உங்களுக்கு அதிக ஊக்கம் குடுத்தது. அப்போ அஃப்கோர்ஸ் பேரண்ட்ஸ்ங்கும்போது 2 பேரும் தான் ஊக்கம் குடுப்பாங்க. ம், அப்பா, அம்மா 2 பேரும். ம். இருந்தாலும் உங்களுக்கு வந்து ரொம்ப அப்பா, அம்மா 2 பேருடைய கல்வி தகுதி என்ன? அம்மா வந்து 8ஆம் வகுப்பு வரை படிச்சிருக்காங்க. அப்பா வந்து 5ஆம் வகுப்பு வரை படிச்சிருக்காங்க. படிச்சிருக்காங்க. ஓகே. இப்போ உங்கள வந்து அதிகமா ஊக்குவிச்சு, இந்த மாரி அதில பொருளாதார சூழ்நிலையில இது படிப்புக்குன்னு ஒரு செலவுக்குன்னு காசு ஒதுக்கி வைக்கிறது, சேர்த்து வைக்கிறது அப்படிங்கிறதுல யார் ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணது? எங்க அம்மா தான். சரஸ்வதி அவங்க பேரு. உண்மையிலேயே அவங்க தான் எனக்கு சரஸ்வதி. ம். சின்ன வயசுல எனக்கு சுப்பிரமணிய பாரதின்னு பேர் வச்சதுலருந்து எனக்கு பாரதியார் பாடல்கள சொல்லி சொல்லியே வளர்த்தாங்க. எனக்கு 2 1/2 வயசு இருக்கும்போது 270 பொது அறிவு கேள்விக்கு பதில் சொல்லுவேன் நானு. அது ஓ! வந்து அந்த வருஷம் தினமலர் பேப்பர்ல வந்து வி.கே. புரத்தில் குட்டி பாரதி அப்படின்னு வந்துச்சு. ஓ! வெரி எந்த வயசுல? 2 1/2 வயசு இருக்கும்போது. 2 1/2 வயசு 2 இருக்கும்போது. 1/2 வயசு வெரி குட், இருக்கும்போது, வெரி குட். அது பேப்பர்லாம் அந்த வருஷம் வந்துச்சு. ம். அதுக்கப்புறம் நெறைய எங்க அம்மா சொல்லிக் குடுப்பாங்க. பாரதியார் பாட்டு சொல்லிக் குடுப்பாங்க. அவங்க வந்து 8ஆம் வகுப்பு வரை படிச்சிருந்தாங்க. குடும்ப கஷ்டம். ம். வந்து அதனால அவங்க பாதியிலேயே படிப்ப விட வேண்டியதாயிருச்சு. இருந்தாலும் அவங்க வந்து வேலை பார்த்துட்டு இருக்கும்போதே, பக்கத்துல இருக்க ஊர்ல உள்ள லைப்ரரிக்கு போயிட்டு வருவாங்க. அங்க தான் பாரதியாருடைய பாடல்கள், விவேகானந்தருடைய புத்தகங்கள்லாம் படிக்கும்போது, எங்க அம்மாவுக்கு வந்து, நம்ம தான் படிக்க முடியல. நம்ம பையன நல்லா வளர்ப்போம் அப்படின்னு ஒரு வைராக்கியம் வந்துச்சு. ஓகே. அதுல அப்படியே வளர்த்தாங்க. நான் படிக்கிறதுக்கு பணம் சேர்த்து வைக்கிறது நான் வந்து சின்ன வயசுல இருந்தே பேச்சு போட்டி நெறைய போவேன். ம். அம்மா தான் சொல்லிக் குடுப்பாங்க. ம். அப்போ பேச்சு போட்டிக்கு போயிட்டு வரும்போது நெறைய பணப்பரிசுகள் வரும். 5000, 7000லாம் ம். வரும். ம். அத எங்க அம்மா சேர்த்து வச்சிருந்தாங்க. ம். என்எம்எம்எஸ் ஸ்காலர்ஷிப்ல வாங்குன பணத்த சேர்த்து வச்சிருந்தாங்க. ம். அது எதுக்கா பையன் வந்து பண்ணா பெருசா பண்ணுவான் ஏதாவது ம். எதிர்காலத்துல. ம். யுபிஎஸ்சி படிக்கிறான்னு தெரியாது. ம். படிச்சு ஏதோ பெருசா பண்ணுவான்னு முன்னாடியே அவங்களுக்கு தோணுனதுனால சின்ன வயசுல இருந்தே சேர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. கரெக்ட்டா நான் 12த் முடிக்கும்போது அந்த பணத்த வச்சு தான் நான் வந்து ஒவ்வொரு புக்ஸும் யுபிஎஸ்சிக்கு தேவையான புக்ஸ் எல்லாத்தையுமே வாங்கிக்கிட்டேன் நானு. வாங்கிட்டீங்க. வெரி குட், வெரி குட். அப்பா பேர் என்ன? அப்பா பேரு மாரியப்பன். ஓகே. ஆ. வேற உங்களுடைய சகோதர, சகோதரிகள்? எனக்கு தம்பி ஒருத்தன் இருக்கான். பேரு ஸ்ரீராமஜெயம். அவரு என்ன படிக்கிறாரு? அவனும் பிஏ ஹிஸ்டரி படிக்கிறான். நான் படிச்ச திருவள்ளுவர் காலேஜ்லயே ஓகே. படிக்கிறான். வெரி குட். அவரும் திரும்ப இதே மாரி ஆ, யுபிஎஸ்சி தேர்வுல வெற்றி பெறுவார்ன்னு ஆமா. எதிர்பார்ப்போம். இப்ப நீங்க 12த் முடிச்சு 434 மார்க் வாங்கினதா சொன்னீங்க 10த்ல. 10த்ல. 10த்ல 434 மார்க் வாங்கின உடனே எல்லாருமே வந்து சயன்ஸ் குரூப் தானே எடுப்பாங்க. ம். நீங்க வந்து எப்படி நீங்க சயன்ஸ் குரூப் எடுக்க வேணாம்னு கம்பல் பண்ணல யாரும்? என்ன கம்பல் பண்ணாங்க நெறைய பேரு. அ. நான் முதல்ல தமிழ் மீடியம் சேர்றதுக்கு நெறைய பேரு வேண்டாம், வேண்டாம் அப்டின்னாங்க. எங்க அம்மா சரி. சொன்னாங்க, ம். சுப்பிரமணிய பாரதின்னு பேர் வச்சுக்கிறதுனால அவன் தமிழ் மீடியம் தான் படிப்பான்னு ஓ! அவங்க ஸ்ட்ராங்காவே இருந்தாங்க. சரி. அவன் இங்கிலீஷ் மீடியத்தில படிச்ச பசங்களோட இங்கிலீஷ் நல்லா பேசுவான் அப்டின்னு ஓ! அவங்களுக்கு ஒரு இது. நம்பிக்கை. தமிழ் மீடியத்தில படிச்சா இங்கிலீஷ் பேச முடியாதுன்னு ஒரு மித்த உடைக்கணும்னு அவங்களுக்கு ஒரு வைராக்கியம். அதனால ஓகே. அப்டி இருந்துச்சு. நான் 10த் படிக்கும்போது என் டிசிஷன்ல வுட்டாங்க. "நீ உனக்கு ம். என்ன பிடிக்குமோ அத எடு. ம். மத்த பேரண்ட்ஸ் மாரி நீ இதுதான் எடுக்கணும். ம். பக்கத்து வீட்டு பையன் பாரு அத ம். எடுத்திருக்கான். மத்தவங்க என்ன சொல்லுவாங்க ஹிஸ்ட்ரி எடுத்தா?" அந்த மாரி என்ட்ட எங்க அம்மாவும் சொல்லல, அப்பாவும் சொல்லல. ம். மத்தவங்கலாம் சொன்னாங்க. ம். ஹிஸ்ட்ரி படிக்காத பசங்க தான் ஹிஸ்ட்ரி எடுப்பாங்க. ம். நீ 400க்கு மேல மார்க் எடுத்தா ஃபர்ஸ்ட் குரூப் போணும். ஃபர்ஸ்ட் குரூப் இது பேரு லாஸ்ட் குரூப் ஆமா. அப்படிங்கிறதே ஒரு ஹைரார்கி வச்சிருப்பாங்க. ஆமா. ஆனா நான் அதெல்லாம் பெருசா கண்டுக்கல ம். நானு. நான் ம். ஹிஸ்ட்ரி தான் எடுக்க போறேன்னு சொன்னேன். நெறைய டீச்சர்ஸ் நெறைய பேரும் சொன்னாங்க. ம். "தம்பி வேணாம்ப்பா, இது தப்பான டிசிஷனா போகலாம் எதிர்காலத்துல" அப்படின்னு ம். அவங்க பயந்தாங்க. ம். இருந்தாலும் நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துட்டேன். ஹிஸ்ட்ரி தான் எடுப்பேன் அப்படின்னு. காலேஜ்லயுமே பிகாம் எடுக்க வேண்டியது தானே அப்படின்னாங்க. "ஏன் ம். ஹிஸ்ட்ரி எடுக்குற? ஹிஸ்ட்ரி படிக்காத பசங்க தான் எடுப்பாங்க" ம். அப்படின்னாங்க. நான் அதெல்லாம் இல்ல. நம்ம படிக்கிறது எங்க படிக்கிறோம்னு முக்கியம் கிடையாது. எப்படி படிக்கிறோம் தான் முக்கியங்கிறதுல நான் ரொம்ப இதா இருந்தேன். அதனால நான் காலேஜ்லயுமே ஹிஸ்ட்ரி தான் எடுத்து படிச்சேன். வெரி குட், வெரி குட். நல்ல ஒரு டிசிஷனு. ம். வாழ்த்துக்கள். அத அத எடுத்த மாரியே சாதிச்சு காமிச்சிருக்கீங்க. ம். அதுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள்.
இப்போ நீங்கள் 10th 12th எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் காலேஜ் வந்துட்டீங்க. ஆமா. உங்கள்ட்ட நான் நோட்டீஸ் பண்ண விஷயம், நம்ம வந்து இங்கே ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் வந்த அப்புறம் நம்ம வந்து சுதந்திர தின விழா கொண்டாடும்போது ம். ஒரு பேச்சு போட்டி அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். இப்போ ம். நீங்கள் வந்து கேட்டீங்க, நான் பேசலாமான்னு ம். சொல்லிட்டு நீங்கள் பேசுனீங்க, ம். பரிசும் வாங்குனீங்க. நல்லா பேசுனீங்க, ஆங்கிலத்தில் பேசுனீங்க. ம். ஜென்ரலி தமிழ் மீடியத்தில் படிச்சவங்களுக்கு அவ்வளோ ஃப்ளூயன்சி வந்து ஆங்கிலத்தில் வர்றது அப்படிங்கிறது அ அவங்களுடைய முயற்சியில தான் வர முடியும். ஆமா. அப்போ அதுக்கான முயற்சிய நீங்க எப்ப இருந்து நீங்க தொடங்குனீங்க? சார் ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்ல விரும்புறேன்னா, தமிழ் மீடியத்தில படிக்கிற பசங்க இல்ல. இங்கிலீஷ் மீடியம் படிக்கிற பசங்கட்ட நீங்க கேட்டா கூட அவங்களுக்கு கரெக்ட் தான். ஃப்ளூவென்ட்டா உண்மதான். இங்கிலீஷ் வராது. ஆமா. அதனால நான் அது எனக்கு அந்த இங்கிலீஷ் மீடியம் ஒரே 2மே இருக்கிற ஸ்கூல்ல படிச்சதுனால அந்த பசங்கள பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். கரெக்ட் தான். உண்மதான். அப்போ இது உண்மதான். ஒரு மித்துன்னு தெரிஞ்சிருச்சு. ம். சரி அப்போ நம்மளா இண்டிவிஜுவலா ஸ்ரத்த எடுத்து பண்ணாத வரைக்கும் எந்த ஒரு லாங்குவேஜுமே கத்துக்க முடியாதுங்கிற அந்த அவேர்னஸ் எனக்கு ஸ்கூல் படிக்கும்போதே வந்துருச்சு. ம். அப்போனா நான் அந்த 12த் படிக்கும்போது கொரோனா லீவ் வந்ததுனால நான் வீட்ல தான் இருந்தேன் ஒரு 6 மந்த்ஸ், 7 மந்த். அப்போ இத ஏதாவது பிரயோஜனமா பயன்படுத்தலாமேன்னு எங்க அம்மா சொன்னாங்க. அப்ப இங்கிலீஷ் வந்து ரொம்ப நாளாவே ஒரு ஹர்டலாவே இருந்துட்டு இருக்குது. சரி அத நம்ம வந்து மாத்தலாம். இங்கிலீஷ் படிக்க ஆரம்பிக்கலாம்னு அப்பதான் வந்து நான் படிக்க ஆரம்பிச்சேன். பேசிக் கிராமர் வந்து எனக்கு ஸ்கூல்லயே எனக்கு 10ஆம் வகுப்புல எடுத்த ஆனந்தி டீச்சர், 11த், 12த்ல எடுத்த எங்க மீனா டீச்சர் 2 பேருமே எனக்கு கிராமர் நல்லா தியரிட்டிக்கல் கிராமரா ஸ்ட்ராங்கா சொல்லிக் குடுத்துட்டாங்க. அது எப்படி அப்ளை பண்றதுங்கிறது தான் எனக்கு தெரியாம இருந்துச்சு. நான் ஒரு நியூஸ் பேப்பர் வாசிக்கும்போது, அடுத்து திரும்ப ஸ்கூல் புக்ஸ்ல உள்ள இங்கிலீஷ் கதை, ஸ்டோரீஸ் அதெல்லாம் வாசிக்கும்போது, எப்படி வந்து கிராமர் வந்து அந்த இடத்துல ஒர்க் ஆகுது அப்படிங்கிற அந்த இத வந்து கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்க ஆரம்பிச்சுட்டேன். அதுக்கப்புறம் நானே நெறைய எழுத ஆரம்பிச்சேன். காலேஜ் போன உடனே லைப்ரரியில நெறைய இங்கிலீஷ் புக்ஸ் இருக்கும். அத எடுத்து நெறைய படிக்க ஆரம்பிச்சேன். நானே ஓனா எழுத ஆரம்பிச்சேன். இங்கிலீஷ்லயே நெறைய போயம்லாம் எழுத ஆரம்பிச்சேன். அப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் உருவாக ஆரம்பிச்சது. அத வந்து நர்ச்சர் பண்ணது வந்து எங்க காலேஜ்ல பிரின்சிபல் சார். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உங்க திடீர்னு காலேஜ் எந்த காலேஜ்ல படிச்சீங்க? எங்க பாபநாசம்ல திருவள்ளுவர் கல்லூரின்னு ஒரு கல்லூரி இருக்குது. ஓகே. அங்க யார் உங்க பிரின்சிபல் சார் பேரு? அவங்க பேர் ரவிசங்கர் சார். ஓகே. சார் என்ன சப்ஜெக்ட்? அவங்க வந்து நான் படிக்கும்போது ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து ஹிஸ்டரி டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடியா இருந்தாங்க. ஓகே. 2ண்ட் இயர்ல சார் வந்து பிரின்சிபல் ஆனாங்க. ஓகே, ஓகே. அவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா, திடீர்னு ஒரு நியூஸ் பேப்பர் நான் லைப்ரரில படிச்சுட்டு இருப்பேன். வருவாங்க, "என்ன படிச்சேன்னு?" கேட்பாங்க. "இங்கிலீஷ்லயே எக்ஸ்ப்ளைன் பண்ணு" அப்படிம்பாங்க. திடீர்னு ஏதாவது ஒரு கிளாஸ்க்குள்ள ரேண்டமா ஒரு கிளாஸ்க்குள்ள கூட்டிட்டு போயிட்டு, "இன்னைக்கு என்ன இங்கிலீஷ்ல வாசிச்சான்னு உங்கள்ட்ட இங்கிலீஷ்லயே பேசுவோம்" அப்படின்னு கூட்டிட்டு போய் இது பண்ணுவாங்க. ம். அப்பதான் எனக்கு இங்கிலீஷ்ல பேசுற அந்த ஃபியர் போச்சு. ம். அதனால எனக்கு நெறைய பேரு மெயின்ஸ் எழுதும்போதுமே தமிழ் மீடியத்தில படிச்சனால, "நீ தமிழ்ல எழுத வேண்டியது தானடா, இங்கிலீஷ்ல இன்டர்வியூனா தமிழ்ல குடுக்க வேண்டியது தானடான்னு" ம். சொன்னாங்க நெறைய பேரு. ம். இல்ல நான் வந்து இங்கிலீஷ் தான் குடுப்பேன். ஏன்னா அந்த மித்த பிரேக் பண்ணணும். ஏன்னா நம்மளுடைய வெற்றிங்கிறது வந்து இங்க நெறைய மாணவர்களுக்கு வந்து அவேர்னஸ் குடுக்கும். ஏன்னா அவங்க இன்னும் அந்த இல்யூஷன்லயே வாழ்ந்துட்டு இருக்காங்க. தமிழ் மீடியம் வந்தா அது ஒரு வந்து மத்தவங்கள விட ஒரு கீழ மாரியே நெனச்சுட்டு இருக்காங்க. அது வந்து ஒரு மித்து அப்படின்னு காட்டணுங்கிற அந்த வைராக்கியம் இருந்துச்சு. அதனால நான் வந்து இங்கிலீஷ்ல தான் எல்லாத்தையும் பண்ணுவேன்னு நான் ஸ்ட்ராங்காவே இருந்தேன். வெரி குட். நல்ல நல்ல முடிவு. இப்போ வந்து நீங்க சொல்றத பார்த்து என்னால இது இமேஜின் பண்ண முடியுது. உங்களுடைய ஆனந்தி டீச்சரா இருக்கட்டும், மீனா ம். டீச்சரா இருக்கட்டும், எப்படி ஆங்கிலத்துக்கான கிராமட்டிக்கல் ரூல்ஸ் எல்லாம் தமிழ்ல சொல்லிக் குடுப்பாங்கன்ட்டு. நானும் தமிழ் வழியில படிக்கும் ம். பொழுது, எங்களுக்கு அந்த மாரி தான் சொல்லிக் குடுப்பாங்க. இப்போ வந்து இப்போ ஒரு 2 விஷயங்கள் பாஸ்ட் நடக்குது அப்படின்னா, எது ஃபர்ஸ்ட் நடக்குதோ அதுக்கு பாஸ்ட் பெர்ஃபெக்ட் போடணும். ம். ஆமா. 2வது நடக்கிறதுக்கு பாஸ்ட் டென்ஸ் போடணும் அப்படின்னு ஆமாமா. கிராமட்டிக்கல் ரூல்ஸ் எல்லாமே தமிழ்ல எழுதி தான் சொல்லிக் குடுப்பாங்க. ஆமா. ஸோ தட் நம்ம வந்து அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். பின்னால படிக்கும் பொழுது, எழுதும்போது நமக்கு சிரமம் இல்லாம கிராமட்டிக்கல் மிஸ்டேக் வராம எழுத முடியும். அது அது வந்து அது மட்டும் இல்லாம அந்த ஆக்சென்ட் இருக்குல்ல சார், ம். அதையும் நான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணேன். ஓகே. ஏன்னா, நம்ம ஃப்ளூயன்ட்டா பேசலாம். ஆனா, ஒரு சிலர் நம்ம ஆக்சென்ட் வச்சு ஜட்ஜ் ஆமா, பண்ணுவாங்கங்கிறத நான் வந்து கேள்விப்பட்டுருக்கேன். ஆமா. நம்மளுடைய ஒழுங்கா ப்ரொனன்சியேஷன் ஒழுங்கா இல்ல அப்டின்னா, இவன் கரெக்ட்டு. வந்து இந்த பேக்கிரவுண்ட்ல வர்றதுனால தான் இப்டி பேசுறான்னு ஆமா, ஜட்ஜ் கரெக்ட்டு. பண்ணுவாங்கங்கிறதுக்காக, நான் ஆக்சென்ட்லயுமே நான் பயங்கரமா எஃபோர்ட் போட்டேன். ம். உதாரணமா சசி தரூருடைய வீடியோஸ் நெறைய பார்ப்பேன். பார்ப்பேன். அவங்க பேசுறது வந்து ரொம்ப பிடிக்கும். அவங்களுடைய அந்த ஆக்சென்ட். ம். அத நான் வந்து எமுலேட் பண்ணி பார்த்தேன். அதெல்லாம் ஆக்சென்ட்லயும் நான் வந்து பயங்கரமா ஃபோக்கஸ் பண்ணி வச்சிருந்தேன் நானு. வெரி குட், வெரி குட். நல்லா பேசுறீங்க. நீங்க ஆங்கிலத்தில நல்லா பேசுறீங்க. உங்க ஃப்ளூயன்சி, ஆக்சென்ட் எல்லாமே தமிழ் மீடியத்தில படிச்ச மாணவர் அப்படின்னு யாருமே உங்கள சொல்ல முடியாது. நீங்க சொல்ற மாரி இங்கிலீஷ் மீடியத்தில படிச்சவங்க நல்லா பேசுவாங்கன்னும் கிடையாது. பட் இருந்தாலும் நீங்க வந்து தமிழ் மீடியத்தில படிக்கிறது, பேசுறது அப்படிங்கிறது உங்க அம்மா சொன்னது தான். ம். இந்த மித்த உடைக்கணும் அப்படின்னு ம். சொன்னது. ஆனா அந்த காலத்துல எல்லாமே தமிழ் மீடியத்தில படிச்சுட்டு எல்லாம் ம். ஆமா பேசினவங்க தான் சார். ம். ஆங்கிலத்தில. அதனால அது ஒண்ணும் இது கிடையாது. இன்னைக்கும் தமிழ் மீடியத்தில படிச்சு நெறைய பேர் பண்ணிட்டு ம். இருக்காங்க. இப்போ உங்களுடைய சாதனை அப்படிங்கிறது வந்து நெறைய பேருக்கு ஒரு உத்வேகம் குடுக்கும். அது வந்து நம்ம காட்டுறோம் இல்லையா? அது ம். வந்து அந்த விதத்தில ரொம்ப முக்கியமானது. ஓகே. இப்போ வந்து உங்களுக்கு வந்து நீங்க சொல்லும்போதே சொன்னீங்க, "நான் தமிழ் பாடம் நல்லா படிப்பேன், ஹிஸ்ட்ரி நல்லா படிப்பேன்" அப்படின்னு ம். சொல்லிட்டு. கணிதம் எனக்கு அவ்வளவா பெருசா வராதுன்னு சொன்னீங்க. ஏன்னா பாரதியாருக்கும் கணிதம் வராது. ம். கணக்கு, எனக்கு, பிணக்கு, ம். ஆமணக்குன்னுலாம் அவர் ம். சொல்லியிருக்காரு. அது மாரி உங்களுக்கு சுப்பிரமணிய பாரதினால கணக்கு ஏதோ வரல போல. பாரதிக்கும் கணக்குக்கும் ஏதோ ம். விஷயம் இது இருக்கு போல. பிணக்கு இருக்கு போல. இப்போ நீங்க கணக்குல 10த்ல எவ்வளோ மார்க் எடுத்தீங்க? 10த்ல நான் கஷ்டப்பட்டு 75 மார்க் எடுத்தேன். 75 மார்க் எடுத்தீங்க. ஆ ஓகே. ஆமா. சரி. இவ்வளோ 434 எடுக்கும்போது 75 மார்க்கு ரொம்ப கம்மியான மார்க் தான் ம். கணக்குல. ஸோ அப்படி இருக்கும்பொழுது உங்களுக்கு பெரிய ஹர்டிலா வந்து சிசாட் இருக்கு. ஆமா. சிசாட்ல வந்து எப்படி நீங்க டேக்கிள் பண்ணீங்க? அது பெரிய நைட்மேர் எனக்கு. நான் 11த், 12த்ல அக்கவுண்டன்சின்னு இருந்துச்சு. அதுல கூட்டல் கழித்தலாவது படிச்சுட்டு இருந்தேன். ம். அதுக்கு 12த்துக்கு அப்புறம் 3 வருஷம் நான் எனக்கு மேத்ஸே சுத்தமா படிக்கல. மேத்ஸே கிடையாது. ம். நம்பர்ஸே நான் பார்க்க மாட்டேன். ஃபுல்லுமே ஹிஸ்ட்ரிங்கிறதுனால. ம்.
அதனால எனக்கு வந்து சிசாட் வச்சு நான் ப்ரிப்பேர் பண்ண முடியல. அது பயமா இருந்ததுனால நான் அதுலேருந்து இதே இருந்துட்டு ஒதுங்கியே இருந்துட்டு இருந்தேன். ஏசிசி வந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா சிசாட் கிளாஸுக்கு நடத்திட்டு இருக்கும்போது தான் நான் வந்து அட்டெண்ட் பண்ண ஆரம்பிச்சேன். ஆனா அதுவுமே ரொம்ப எனக்கு புரியல. ஏன்னா இங்கிலீஷ்லயே சொல்லிக் குடுத்துட்டு இருந்ததுனால அந்த டெர்மினாலஜிஸ்லாம் எனக்கு புரிஞ்சுக்க முடியல. ஏன்னா நான் தியரிட்டிக்கல் எனக்கு மேத்ஸே வராது. இதுல இங்கிலீஷ்ல மேத்ஸ் எடுத்தா சுத்தமா வராதுன்னு எனக்கு ரொம்ப பயமாயிருச்சு. நான் டெஸ்ட் எதுவுமே எழுத மாட்டேன். அதுக்கப்புறம் தான் ஏன் வந்து டெஸ்ட் எழுத மாட்டேன்னு சொன்ன உடனே, இந்த மாரி தான் இத அப்ரோச் பண்ணணும். மேத்ஸ் வச்சு நம்ம இப்படியும் நீ ஃபர்ஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் லாஜிக்கல் ரீசனிங் போயிட்டு, அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின பிராக்டிஸ் பண்ணிட்டு போய் எழுது அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் நான் அத ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின மட்டும் பிராக்டிஸ் பண்ணேன். வேற நான் டெஸ்ட் சீரிஸ் எதுவுமே எழுதல. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின மட்டும் பிராக்டிஸ் பண்ணேன். ஒரு சிலத மனப்பாடமே பண்ணிட்டேன் நானு. அதனால எனக்கு காம்ப்ரிஹென்ஷன் இங்கிலீஷ் வந்ததுனால காம்ப்ரிஹென்ஷன் போட்டேன். லாஜிக்கல் ரீசனிங் ஓரளவு நல்லா வந்ததுனால போட்டேன். குவான்ட்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எதெல்லாம் ரெப்ளிகேட் பண்ற மாரி இருக்குதோ அந்த கொஸ்டின் மட்டும் அட்டெண்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். எவ்வளோ கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணீங்க? நான் ஒரு 44 கிட்ட 44, 45 கிட்ட அட்டெண்ட் பண்ணேன். மார்க் 87 கிட்ட வந்துச்சு சார். ஓ! 87. வெரி குட். கரெக்ட்டா அட்டெண்ட் பண்ணியிருக்கீங்க. அது ஆமா எதா சார். பார்த்து அட்டெண்ட் பண்ணுவான்ட்டு. ஓகே. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கா? அந்த ஃபிகர்ஸ் மட்டும் மாறி கேள்விகள் வருதா? ஆமா சார். பார்க்கும்போதே தெரிஞ்சுச்சு. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின பிராக்டிஸ் பண்ண ம். அந்த சிசாட்டுக்குள்ள வந்து எப்படி பிக் பண்ணலாங்கிற அந்த ஸ்கில் நல்லா வளர்ந்துருது. இந்த ம். கொஸ்டின் இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கும்போது ஐடென்டிஃபை பண்ண முடியுது. அதுல ம். நெறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். ம். அவங்க நம்பர்ஸ மட்டும் தான் மாத்தி போட்டுருக்காங்க. சில நேரம் அப்படியே கட் காப்பி பேஸ்ட் பண்ண மாரிலாம் கொஸ்டின்ஸ் நெறைய வந்துருந்துச்சு. ஓகே. ஈஸியாவே ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சு, போட முடிஞ்சுச்சு. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின பிராக்டிஸ் பண்ணதுனால. டைம் ரொம்ப எடுக்காம சிலதுல மனப்பாடமே ஆன்சர் இருந்துச்சு. ஓகே. பார்த்த உடனே போட முடிஞ்சுச்சு. ஓகே. ஓகே. வெரி குட். இப்போ வந்து உங்களுடைய ஹாபீஸ் என்னென்ன? ஆ. சார் ஹாபீஸ் வந்து எனக்கு நெறைய இருந்துச்சு. நான் வந்து ஸ்கூல் படிக்கும்போதுலேருந்தே பர்சூட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் பர்சூட்ஸ் நெறைய வச்சிருந்தேன். ஸ்பீச் காம்படிஷன் சின்ன வயசுல இருந்தே போயிட்டு இருந்தேன் நானு. எங்க அம்மா சொல்லிக் குடுப்பாங்க, ஸ்பீச் போவேன். அடுத்து போயம்ஸ் எழுதுவேன். அதுக்கப்புறம் எங்க ஊர்ல வந்து நாராயணின்னு ஒரு அக்கா வந்து பரதநாட்டியம் சொல்லிக் குடுத்துட்டு இருந்தாங்க. அது எப்படின்னா, ட்ரெடிஷனலா வர்ற மாரி பரதநாட்டியம் கிடையாது. அந்த டிவோஷனல் சாங்ஸ்க்கு வந்து கோயில்ல ஆடுறதுக்கான அவங்க பரதநாட்டியம் கத்துக் குடுத்துட்டு இருந்தாங்க. மாசம் ரூ. 80 தான் ஃபீஸ். எங்க ஊர்ல நெறைய பேர் அங்க படிச்சாங்க. ம். அப்போ எங்க அம்மாக்கும் என்ன பரதநாட்டியம் படிக்க வைக்கணும்னு ஆசை. அதனால ம். சேர்த்து விட்டாங்க கிளாஸ்ல. ம். அங்க நான் ஒரு 5 வருஷம் படிச்சிருப்பேன். அதனால ம். ஊர்ல நெறைய இடத்துல பரதநாட்டியம் நெறைய நான் ஆடாத கோயில்களே கிடையாது. எல்லா ஓ! கோயில்லயும் பரதநாட்டியம் ஆடியிருக்கேன் நானு. ம். ஆ அது ஒரு இதா இருந்துச்சு. ஆனா 9த்துக்கு அப்புறம் நான் வந்து பரதநாட்டியத்த விட்டுட்டேன். ம். அதுக்கப்புறம் நான் 11த், 12த் படிக்கும்போது எனக்கு ஃப்ளூட் படிக்கணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் தான் ஒண்ணு படிக்கணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. ம். அப்போ வந்து ஃப்ளூட் வந்து எங்க ஊர்லயே வந்து ஜென் ஃப்ளூட் ஹவுஸ்ன்னு ஒரு ஃப்ளூட் மேக் பண்ற இடம் இருக்குது. ஓகே. அவங்கட்ட வந்து ஃப்ளூட் வந்து கம்மி ரேட்டு கிடைக்கும். ரூ. ம். 150 அவ்வளோதான் இருக்கும். ம். அதான் ஃப்ளூட் வாங்கிட்டு YouTubeல வீடியோஸ் இருக்கும். அத பார்த்து படிக்க ஆரம்பிச்சேன். ம். அதுக்கப்புறம் எனக்கு கீபோர்ட் படிக்கணும்னு ஆசை இருந்துச்சு. ம். எங்க அம்மா சேர்த்து வச்சிருந்த ஸ்காலர்ஷிப் பணத்துல இருந்து அதே இடத்துல கீபோர்டு வந்து ரூ. 4000க்கு வித்தாங்க. நான் ம். கேட்டேன், எங்க ரூ. 4000ங்கிறது பெரிய அமௌண்ட்டுங்க ம். வீட்ல. ம். எங்க அப்பாவோட ஒரு எத்தன 3/4 மாசம் சம்பளம் அது. ம். இருந்தாலும் எங்க அம்மா வந்து நான் கேட்கிறேங்கிறதுக்காக வாங்கி குடுத்துட்டாங்க. அதனால ம். எங்க இதுல வந்து குடும்பத்தோட கஷ்டத்த காட்டி வளர்க்கணும் அப்படிங்கிறது வந்து எங்க அம்மா படிப்பு விஷயத்துல இது பண்ணதே கிடையாது. ம். மத்த நேரம் ஃபேமிலில பார்க்கும்போதே தெரியும். கஷ்டப்படுறாங்க, வாடகை கட்ட கஷ்டப்படுறாங்க, சிலிண்டர் வாங்க கஷ்டமா இருக்குன்னு தெரியும். இருந்தாலும் எனக்கு என்கிட்ட அத சொன்னதே கிடையாது. ஸ்கூல்ல ஃபீஸ் கட்டுறதா இருந்தா ஃபர்ஸ்ட் நான் தான் போய் ஃபீஸ் கட்டுவோம். எங்களுக்கு அதுல வந்து படிப்புல வந்து எங்க அம்மா வந்து குடும்பத்த கஷ்டத்த காட்டி வளர்க்கணும். அந்த இடத்துல என்னைக்குமே கஷ்டத்த காட்டுனது கிடையாது. ம். அதுல நான் கீபோர்ட் கட்டதுக்கு அப்புறமா கீபோர்ட் வாங்கி குடுத்தாங்க. ம். அதையும் நான் YouTubeஅ பார்த்து படிச்சேன். இந்த மாரி நெறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அது பென்சில் டிராயிங் பண்ணுவேன். வாட்டர் கலர்ஸ் வச்சு பெயிண்ட் பண்ணுவேன். இந்த மாரி நெறைய வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கிறதுனால நெறைய இந்த மாரி ஹாபீஸ் வச்சுக்கிட்டேன் நானு. ஓ! வெரி குட், வெரி குட். நல்ல இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு உங்களுடைய கதைகள கேட்கவே. இப்போ வந்து நீங்க வந்து யுபிஎஸ்சி வந்துட்டீங்க, பிரிலிம்ஸ் எழுதிட்டீங்க, மெயின் எழுதி கிளியர் பண்ணிட்டீங்க, இன்டர்வியூ போனீங்க. ஸோ மார்க் இன்டர்வியூல நம்ம மாடல் பர்சனாலிட்டி பார்த்தோம். ம். நம்ம 1 டூ 1 பண்ணோம். ஆமா, அதெல்லாம் ஆமா சார். பார்த்தோம். ம். ஸோ நீங்க இங்க அட்டெண்ட் பண்ண டெஸ்ட்டுக்கும், மாடல் மார்க் இன்டர்வியூ நெறைய இடங்கள்ல பண்ணியிருப்பீங்க. ம். அங்க போனதுக்கும் வித்தியாசம் இருந்துச்சா? அ இல்ல சார் நெறைய வித்தியாசம் இருந்தது சார் அப்படின்னு சொல்றீங்களா? இல்ல சார் அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சார் அப்படின்னு சொல்றீங்களா? உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? டிஃபரன்ஸ் ரொம்ப தெரிஞ்சது சார். ம். நம்ம அங்க வந்து மார்க் வந்து ஆக்சுவல் இன்டர்வியூல வந்து ரொம்ப கான்வர்சேஷன் மாரி இருந்துச்சு. ம். அங்க எப்படி சொல்ல இடையில ஜோக்ஸ் பண்ணாங்க. ம். இன்டர்வியூலலாம் என்ன கேட்டாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு நட்ராஜ் பென்சில குடுத்து தம்பி இது என்னப்பான்னு கேட்டாங்க. ம். அந்த மாரிலாம் காமெடி பண்ணாங்க. ம். அதுக்கப்புறம் ஒரு ஃபைல் முன்னாடி இருந்துச்சு. அதுல ம். வந்து காலிகிராஃபில யாரோ எழுதிட்டு போயிருந்தாங்க. ம். அப்போ ஒரு மெம்பர் ஆஃப் த போர்டு என்ன சொன்னாருன்னா, "அத தொறந்து என்ன எழுதிருக்குன்னு வாசி" அப்டின்னாங்க. ம். அதுல ஆகாஷ் தீப்னு எழுதிருந்துச்சு. ம். நான் ஆகாஷ் தீப்ப வந்து ஆகாஷ் டீப்னு வாசிச்சுட்டேன். அந்த ம். ஸ்பெல்லிங் வந்து டிஇஇபி இருந்துச்சுனால அப்டி வாசிச்சுட்டேன் நானு. ம். அப்போ என்னன்னு கேட்டாங்க அப்டின்னா, ஆகாஷ்னா ஸ்கை, டீப்னா லுக்கிங் டீப் இன்டூ த ஸ்கையா சார்ன்னு கேட்டேன். அவங்க ம். அப்டியே மொத்தமா சிரிச்சுட்டாங்க. ம். இந்த மாரி ரொம்ப ஃபன்னா பண்ண மாரி இருந்துச்சு இன்டர்வியூஸ். ம். மார்க் இன்டர்வியூஸ்ல வந்து நெறைய நான் அட்டெண்ட் இங்கிலீஷ்ல பண்ணதுல தான் எழுதிருந்துச்சா? ஆ ஆமா சார். இங்கிலீஷ்ல தான் ம். எழுதிருந்துச்சு. தமிழ்நாட்டிலயும் சரி, டெல்லிலயும் சரி நெறைய சில மார்க்ஸ்லாம் கிரில் பண்ணணும். ம். கொஞ்சம் அப்படி பண்ணாங்க. ஆனா அங்க வந்து ரொம்ப ஜாலியா இருந்த மாரி இருந்தாங்க. ஒரு
பக்கத்து வீட்டு அங்கிள்கிட்ட பேசுற மாதிரி இருந்துச்சு எங்க கான்வர்சேஷன். நல்லா இருந்துச்சு. எந்த போர்டு போனீங்க? எனக்கு வந்து சஞ்சய் வர்மா சாரோட போர்டு வந்துச்சு. எவ்வளோ ஸ்கோர் வந்துச்சு? எனக்கு 179 வந்துச்சு சார். ஓகே. நீங்கள் எவ்வளோ வரும்னு எதிர்பார்த்தீங்க? நான் கொஞ்சம் அதிகமா வரும்னு எதிர்பார்த்தேன். ஆனா அந்த இதுல எங்க போர்டுல வந்து வந்ததுல எனக்கு கொஞ்சம் ஒரு நல்ல மார்க் வந்திருக்க மாதிரி நல்ல தோணுது. மார்க். ஓகே. நீங்கள் இப்போ மற்ற கேட்ட கேள்விகள் எதுக்கு நல்லதாக சொன்னதா நினைக்கிறீங்க? எதுக்கு கொஞ்சம் சுமாராக சொல்லியிருக்கேன், இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்லியிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க? நான் நல்லா சொன்னது வந்து ஃப்ளூட் பத்தி கேட்டாங்க. உனக்கு பிடிச்ச ஃப்ளூட்டிஸ்ட் யாரெல்லாம் பிடிக்கும்னு கேட்டாங்க. அத நான் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணேன். டி. மகாலிங்கம்ல இருந்து அடுத்து சஷாங்க் சுப்ரமணியம் அவங்க இந்த மாதிரி எல்லாரும் எப்படி அவங்க எதுல ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஏன் வந்து அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு. என்ன நல்லா சொல்லாத கொஸ்டின் இந்த கொஸ்டின் நான் பல்ப் வாங்கின மாதிரி ஒரு கொஸ்டின் ஒன்று இருந்துச்சு. அதில் வந்து நீ தமிழ்நாட்டில் எலெக்ஷன் வருது, நீ பாலிட்டிஷியன் இருந்தால் மேனிஃபெஸ்டோவில் என்னெல்லாம் வச்சுக்குவ அப்படின்னு கேட்டாங்க. நான் வந்து கான்ட்ரவர்சியில் மாட்டிக்க கூடாது அப்படின்னு ஒவ்வொன்றா சொன்னேன். ஃபர்ஸ்ட் 3 தான் சொன்னேன் நான். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன் ஏஐ வேவ் வரதுனால அப்படின்னு. ரெண்டாவது வந்து தமிழ்நாடு வந்து ஒரு கோஸ்டல் ஸ்டேட் இருக்கிறதுனால நான் டிசாஸ்டர் ரெசிலியன்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத சொன்னேன். டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். ஆமா. அதில வந்து அதிகமா இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். தேர்ட் வந்து என்ன சொல்லலாம்னு தெரியல. எது சொன்னாலும் வந்து கான்ட்ரோவர்சிக்குள்ள மாட்டிக்குவோமான்னு ஒரு பயம் இருந்துச்சு. அப்போ வந்து ஏன்னா நெறைய மார்க்ஸ்ல அந்த மாரி மாட்டியிருந்ததுனால, நான் ரொம்ப ஜாக்கிரதையா சரி எங்க சதர்ன் டிஸ்ட்ரிக்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் காஸ்ட் கான்ஃப்ளிக்ட்ஸ் அதிகமா வரும். அத குறைக்கிறதுக்கு நான் முயற்சிகள பண்ணுவேன் அப்படின்னாங்க. அப்போ அந்த மேம் சொன்னாங்க, "ரெட்யூசிங் த காஸ்ட் கான்ஃப்ளிக்ட்ஸ் தென் யூ ஆர் நாட் அ குட் பாலிட்டிஷியன்" அப்படின்னாங்க. சரி. அந்த கொஸ்டின் லைட்டா பல்ப் வாங்குன மாரி இருந்துச்சு. மத்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நல்லா தான் போன மாரி இருந்துச்சு. அவங்க என்ன கிரில் பண்ற மாரி எந்த கொஸ்டின் கேட்கல. டெல்லி எப்படி இருந்துச்சுன்னு கேட்டாங்க. சுத்தி பார்த்தியான்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாடு தவிர வேற என்ன ஸ்டேட்ல நீ டிராவல் பண்ணியிருக்கேன்னு கேட்டாங்க. அப்போ நான் வந்து இல்ல சார் இதான் ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாட தாண்டி வாரேன்னு சொன்னேன். அப்போ நான் இதுக்கு முன்னாடி கேட்டதுக்கு எல்லாமே எல்லாம் யூடியூப்ல படிச்சேன்னு சொல்லிட்டு இருந்தேன் நானு. பரதநாட்டியம் யூடியூப்ல படிச்சேன். எல்லாமே யூடியூப்ல படிச்சு சொல்லிட்டு இருந்தேன். அப்போ வந்து நான் தமிழ்நாடு தாண்டி போனது கிடையாது சொன்ன உடனே இன்னொரு மெம்பர் சொன்னாங்க, "அவன் யூடியூப்லயே சுத்தி பார்த்திருப்பான் இந்தியாவ" அப்படின்னாங்க. இந்த மாரி நெறைய ஃபன்னா போன மாரி தான் இருந்துச்சு இன்டர்வியூ சார். ஓகே, ஓகே. வெரி குட். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். பயம் இல்லாம நீங்க எப்போதுமே பயம் இல்லாம அட்டெண்ட் பண்ணுவீங்க இன்டர்வியூ. நம்மளே பார்த்துருக்கோம். அதனால உங்களுக்கு அது மாரி சிறப்பா அமைஞ்சிருக்கு. அது நல்ல விஷயம். இப்போ உங்களுடைய ரைட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் மெயின் எக்ஸாம்ல எழுதி மார்க் வாங்கியிருப்பீங்க இல்லையா? அதுல வந்து என்ன ஜிஎஸ்ல 4 பேப்பர்ல 100 தாண்டுனது இல்லலாம்? சார் ஜிஎஸ்ல எஸ்ஏல வந்து 120 வாங்கியிருந்தேன். அது சின்ன வயசுல இருந்தே இந்த பேச்சு போட்டிலாம் கட்டுரை போட்டி, போனதுனால, பேச்சு போட்டி பேச்சு போட்டிலாம் போறதுனால போனதுனால. ஓரளவு வந்துச்சு. எத்திக்ஸ்ல வந்து கொஞ்சம் அதிகமா வாங்கிட்டேன்னு நினைக்கிறேன். 101 தான் வாங்கியிருந்தேன் நானு. ஓகே. அது கொஞ்சம் அந்த கேஸ் ஸ்டடீஸ்ல கொஞ்சம் நான் வந்து எஃபோர்ட் போட்டுக்கணும். ரொம்ப பேப்பர ஃபில் பண்ணிட்டு வரேன். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்னால பயமா இருந்துச்சு. பேப்பர ஃபில் பண்ணணுங்கிற மைண்ட் செட் மட்டும் தான் இருந்துச்சு தவிர, எப்படி கரெக்ட்டா பிரசன்டேஷன் பண்ணணும்னு அதில பெருசா நான் எஃபோர்ட் போடல. பேப்பர் ஃபில் பண்றது தான் எனக்கு ஃபுல் கோலா இருந்துச்சுனால, அத முடிச்சுட்டு வந்தேன் 101 வந்துச்சு. அதில கொஞ்சம் அதிகமா எஃபோர்ட் போட்டுருக்கலாம். ஆப்ஷனல்ல 262 வந்துச்சு சார். 262. ஓகே. 262ங்கிறது ஹிஸ்ட்ரி ஆப்ஷனில் பொறுத்தமட்டில் இந்த வாட்டி நல்ல மார்க்கா? இல்லை இன்னும் ஸ்கோப் இருக்கா? சார் ஃபர்ஸ்ட் மார்க் வந்து 299 நினைக்கிறேன் ஹிஸ்ட்ரில அதிகமா. ஓகே. 262 நல்ல மார்க் தானே. ஆ ஜெனரலி 50%க்கு மேல உள்ள மார்க் ஆமா நல்ல சார். மார்க்னு சொல்லுவோம். 262 நல்ல மார்க் தான். ஸோ ஒரு 30 மார்க் தான் வித்தியாசம். ஆமா ஃபர்ஸ்ட் சார். மார்க் இந்தியாவோட ஆ. ஃபர்ஸ்ட் மார்க்கோட 30 மார்க் தான் வித்தியாசம். இதில் வந்து உங்களுக்கு தேர்ட் பேப்பரில் எப்போதுமே எல்லாருக்குமே கொஞ்சம் 100 கம்மியாக தான் வரும். உங்களுக்கு அப்படி தான் வந்துச்சா? 77 தான் சார் வந்துச்சு. 77. செகண்ட் பேப்பரில்? செகண்ட் பேப்பர்ல நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா, ஒரு கொஸ்டின் ஒரு 15 மார்க் கொஸ்டின் எழுதவே இல்ல. அதுக்கு காரணம் என்னன்னா, நான் வந்து எஸ்ஏ டெஸ்ட் எக்ஸாம்லயும், ஜெனரல் ஸ்டடீஸ் பேப்பர்லயும் என் நம்பர் நான் எழுதல நானு. ஆன்ஸர் ஷீட்ல. ம். அது நான் மறந்துட்டேன். அவங்க சரியா இன்ஸ்ட்ரக்ஷன் குடுக்கல. ஃபர்ஸ்ட் ம். அட்டெம்ப்ட்னால எனக்கு தெரியாது. சரி. எழுதல நானு. ம். ஆனா ஓஎம்ஆர்ல ஷேட் பண்ணியிருந்தேன் நான். அத ம். நான் மறந்துட்டேன். ம். ஆனா செகண்ட் பேப்பர் எழுதும்போது தான் சொன்னாங்க எதில் எழுதாம விட்டீங்க? ஜெனரல் ஸ்டடீஸ் 1லயும் எஸ்ஏலயும். எஸ்ஏலையும் பேப்பரில் எழுதலையா? பேப்பர்ல ஆன்ஸர் ஷீட்ல என் நம்பர் எழுதல நானு. சரி. ஆனால் எதில் எழுதிருந்தீங்க? ஆனா ஓஎம்ஆர் ஷீட்ல வந்து ஷேட் பண்ண சொல்லுவாங்க. நம்ம என்ன ஆன்ஸர் ஷீட் இருக்கு. அதோட நம்பர வந்து ஆமா. ஓஎம்ஆர்ல ஷேட் பண்ண சொல்லுவாங்க. ஓகே. அட்டெண்டன்ஸ் பேப்பர்ல. நான் அதுல பண்ணியிருந்தேன். ம். ஆனா இவங்க சொன்னாங்க ஜிஎஸ்2 நடக்கும்போது சொன்னாங்க, "நீங்க எக்ஸாம் எழுதும்போது நம்பர எழுதிருங்க. அப்புறம் எழுதலன்னா நீங்க எக்ஸாம் எழுதி பிரயோஜனம் இருக்காது" அப்படின்னாங்க. ஆ. ஐயோ! நம்ம 2 பேப்பர்ல நம்பரே எழுதலையே அப்படின்னு ஒரு 10 நிமிஷம் ஒரு 15 1/4 மணி நேரம் அப்படியே நான் ஒரு மாரி ஸ்டக் ஆகி நின்னுட்டேன் நானு. ஒரு மாரி பதற ஆரம்பிச்சிருச்சு, பயமாக ஆரம்பிச்சிருச்சு. ம். அதுக்கப்புறம் தான் சரி அவங்க ஓஎம்ஆர் அப்ப தான் கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. ம். ஆமா நம்ம ஆல்ரெடி ஷேட் பண்ணி வச்சிருக்கோம்ல. ஆ. இவ்வளோ பெரிய எக்ஸாம் நடத்துறாங்க. இந்த மைனர் மிஸ்டேக்லாம் அவங்க வந்து பெருசா அதுலலாம் இதாகாதுன்னு நினைச்சு நானே என்ன சமாதானப்படுத்திட்டு எழுத ஆரம்பிச்சேன். ஓகே. ஒரு 15 மார்க் கொஸ்டின் இன்னொரு 15 மார்க் கொஸ்டின்ல பாதி. 1 1/2 கொஸ்டின் எழுதவே இல்ல நானு. அந்த அந்த இதுல செகண்ட் ஜிஎஸ்2ல. பேப்பர்ல. ஆனா அதுலயே 97 வந்துச்சு. எழுதியிருந்தா கொஞ்சம் 100 பிளஸ் வந்திருக்கும். அந்த பாதிப்பு அந்த 1/4 மணி நேரம் அவங்க டென்ஷன் ஆனதுனால. ஆமா. அதனால ஒரு 1 1/2 கொஸ்டின் 15 மார்க் கொஸ்டின்ஸ் அப்படியே விட்டுட்டேன் நானு. ஓகே, ஓகே. ரைட். ஓகே. ஆனா அது பெருசா குறைக்க மாட்டாங்க. ஒரு 5 மார்க் குறைப்பாங்க. அதான். 2 மார்க் 5 மார்க் தான் அது குறைப்பாங்க. எழுதியிருந்தா 100 பிளஸ் ஜிஎஸ்2ல வந்திருக்கும். வந்திருக்கும். ஓகே. வெரி குட். அது வந்திருக்கும். நல்லது. நீங்க அடுத்து இப்ப இந்த வாட்டி பிரிலிம்ஸ் குடுக்குறீங்களா? இல்ல நெக்ஸ்ட் இயர் எழுதலாம்னு இருக்கேன் சார். ஓகே. இப்ப ஃபவுண்டேஷன் தேடின்னு போறீங்க. ஆமாமா. ஓகே. வெரி குட்.
என்ன சர்வீஸ் உங்களுக்கு அது உங்க ரேங்குக்கு என்ன சர்வீஸ் கிடைக்கிற மாதிரி இருக்கு? சார் ஐஏஎஸ், ஐபிஎஸ் கிடைக்காது கன்ஃபார்மு. ஆனா குரூப் ஏ சர்வீசஸ்ல ஏதாவது ஒண்ணு கிடைக்கும்னு நினைக்கிறேன் சார். ஓகே என்னன்னு ரைட். தெரியல. ஓகே ரைட். நல்ல சர்வீஸ் உங்களுக்கு சிவில் சர்வீஸில் வந்துட்டீங்க. ம். இன்னும் பெட்டரான பொசிஷனுக்கு நீங்கள் அடுத்ததில் வரணும் அப்படின்னு வாழ்த்துறேன். நன்றி சார். அவங்கள தமிழ்நாடு அரசினுடைய ஆம், திட்டத்தின் கீழே ஃபெலோஷிப் வாங்கி அங்கே அதனுடைய ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டரில் உண்டு உறைவிட பயிற்சி எடுத்து வெற்றி பெற்ற மாணவர் அப்படிங்கிற முறையில் நீங்கள் தமிழ்நாடு அரசுக்கு சொல்ல வரும்போது இந்த திட்டத்தை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய உங்களுடைய தம்பி தங்கைகளுக்கு சொல்ல வரும்போது என்ன? தமிழக அரசுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா என் லைஃப்ல அது ஒரு மிராக்கிள் மாரி இந்த ஸ்கீம் வந்தது. நான் எதிர்பார்க்கவே இல்ல. 3 இயர் நான் ஃபர்ஸ்ட் இயர்ல ஆரம்பிக்கும்போது ஏதோ ஒரு நம்பிக்கையில ஆரம்பிச்சேன். 3 இயர்ல வரும்போது எனக்கு பயம் வந்துருச்சு. நான் என்ன செய்வேன்? என் ஃபேமிலிக்கு நான் ஒரு பர்டனா இருப்பேனான்னு ஒரு பயம் வர ஆரம்பிச்சது. அம்மா சொன்னாங்க, "இல்ல அதெல்லாம் நீ படின்னாங்க." இருந்தாலும் எனக்கு வந்து கூட படிக்கிற பசங்கலாம் வேலைக்கு போறாங்க. நம்ம வீட்டுக்குள்ளேயே இருந்து படிச்சுட்டு இருக்கோம்னு சொல்றோம். மத்தவங்கலாம் கேட்கறாங்க. எனக்கு ஒரு மாரி ஒரு கில்ட்டி ஃபீலிங்கா இருந்துச்சு. ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் வந்ததுக்கப்புறம் என் வாழ்க்கையில மொத்தமாவே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுச்சு எல்லாமே. படிக்கிறதுக்கு இடம் இல்லாம இருந்தது. நான் கிச்சன்ல வச்சு தான் படிச்சுட்டு இருந்தேன். எல்லா மீட்டிங்லயும் சொன்னேன். இன்டர்வியூல சொன்னேன். கிச்சன்ல வச்சு தான் படிச்சுட்டு இருப்பேன் நானு நைட்டு. ஆனா எனக்கு இங்க வந்து ஏர் கண்டிஷன் ஃபெசிலிட்டியோட ரூம் கிடைச்சது. இன்டர்நெட் வந்து ஃபோன், மொபைல் ஃபோன் ஃபேமிலியிலே ஒரே ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான் இருக்கும். இங்க வந்தா கம்ப்யூட்டர்ஸ்லாம் இருந்துச்சு. இந்த மாரி என் லைஃப்ல எதுலாம் சாப்பாடு அதுக்கு மேல முக்கியமா. நாங்க வந்து ஒரு 6 கிலோ எக்ஸ்ட்ரா நான் அதிகமாயிட்டேன். ஏசிசில சாப்பிட்ட சாப்பாடுனால. எனக்கு எதெல்லாம் வந்து நான் வந்து ஒரு ட்ரீம் மாரி நெனச்சேனோ எல்லாமே இங்க வந்து கிடைச்சுது. இங்க அந்த ஆஃபீசர் லைக் குவாலிட்டிஸ் இங்கேயும் நான் வந்து ப இது பண்ண முடிஞ்சுச்சு. நெறைய பேர் இன்டர்வியூ போன பசங்க இருந்தாங்க. சர்வீஸ் வாங்குன கேண்டிடேட்ஸ் திருப்பி எழுதுனாங்க. அவங்க கூடலாம் இன்டராக்ட் பண்ணும்போது, அவங்க தப்பு பண்ணி அவங்க கத்துக்கிட்டத நான் தப்பு பண்ணாமயே கத்துக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஏஐசிசி எனக்கு குடுத்துச்சு. அது ஒரு நல்ல ஒரு ஈகோசிஸ்டம் வந்து இந்த இடத்துல கிரியேட் பண்ணி வச்சிருந்ததுனால, எனக்கு சீக்கிரமாவே எல்லாத்தையும் கத்துக்கிறதுக்கான அந்த அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நெறைய கிரியேட் ஆச்சு. ஏசிசியும் ரொம்ப மிக முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. குவாலிட்டி கோச்சிங் குடுக்குறது. இது மட்டும் படிச்சா போதும். நெறைய கோச்சிங் இன்ஸ்டிடியூட்ஸோட வீடியோ வந்து ஏசிசி வரதுக்கு முன்னாடி பார்த்துருக்கிறேன். பிரைவேட் இன்ஸ்டிடியூட்ஸ். எல்லாரும் யுபிஎஸ்சி பத்தின ஒரு பயத்த கிரியேட் பண்ற மாரியே இருக்குது. நாங்க இல்லன்னா உங்களால முடியாது. நாங்க தான் வழி நடத்தி கூட்டு போறோங்கிற மாரியான ஒரு இம்ப்ரஷன குடுத்துச்சு. ஆனா ஏசிசி வந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து எக்ஸாம் எழுதுறம்போது எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, ஒரு செமஸ்டர் எக்ஸாம் எழுதுற மாரி தான் ஃபீல் ஆச்சு. அந்த ஃபீல வந்து இங்க ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர்ல வந்து நான் இப்போ வரலன்னா எங்களுக்கு மத்த இடத்துல கிடைச்சிருக்குமான்னு தெரியல. அதனால நீங்க யூஸ் பண்ணிக்கங்க. ஆ கரெக்ட்டா நீங்க வந்து காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் கரெக்ட்டா நீங்க எக்ஸாம் கிளியர் பண்ணி ஏசிசி வந்தீங்கன்னா, உங்கள வந்து கட்டாயம் நீங்க கிளியர் பண்ணிறலாம்னு சொல்றேன். பிஃபோர் க்ளோசிங் எனக்கு ஒரு பாயிண்ட் ஞாபகம் வந்துச்சு. நீங்க அந்த ரூம் பத்தி சொல்லும்பொழுது, ம். நீங்க ஒரு முறை பேசிட்டு இருக்கும்போது சொன்னீங்க, நீங்க ஏதோ ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கும்பொழுது, ம். 10தோ 12தோ படிச்சுட்டு இருக்கும்போது, உங்க அம்மா வந்து தையல் தைக்கிறத 2 வருஷம் நிறுத்துனாங்க. ஆமா, ஆமா, ஏன்னா, ஆமா. உங்களுக்கு ஒரு ரூம்ல இருக்கிறதுனால, அவங்க ஆமா. தைக்கிறது உங்களுக்கு படிப்புக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும் அப்டின்ட்டு. ஆமா ஸோ சார். அப்படி இருந்து அவங்க அம்மா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. உங்க ம். அம்மாவுக்கு வாழ்த்துக்கள். நன்றி சார். இப்ப அதனால இப்ப இந்த ரூம் ஃபெசிலிட்டிங்கிறது உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயமா தெரியுது. கண்டிப்பா சார். நாங்க யாராவது வந்து ரூம் மாத்திட்டாங்க, சார் இந்த மாரி டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னா, ம். இப்படிலாம் படிச்சு பாரதி பாஸ் பண்ணியிருக்காரு, ஒழுங்கா படிங்க அப்படின்னு கண்டிப்பா, சொல்லி கண்டிப்பா சார். அவங்களுக்கு நாங்க உண்மையிலே இது வந்து ஒரு சொல்றதுக்கு பாரடைஸ் மாரி தான் சார் இருந்துச்சு. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு ட்ரீம்லலாம் நான் நெனச்சு பார்க்காத எல்லாமே இங்க வந்து எனக்கு கிடைச்சது. இது நான் வேற எதுக்காகவும் சொல்லல. உண்மையிலேயே நான் வந்து இது வந்து ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் வந்து இந்த வேர்ட்ஸ் வந்து வருது சார். கண்டிப்பா உங்களுக்கு. இந்த உங்களுடைய வெற்றி அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சி தரக்கூடிய வெற்றி. நன்றி. குறிப்பா ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் இன்ஸ்டிடியூட்டுக்கு. அதனால உங்களுக்கு தமிழ்நாடு அரசின் சார்பாக அ வாழ்த்துக்களை தெரிவித்துக் ரொம்ப கொள்கிறேன். நன்றி நன்றி, சார். வணக்கம். தேங்க் யூ சார்.